بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இந்த மார்க்கத்தை உயிரை விடவும் மேலாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எவற்றையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அவற்றை முடியுமான வரைக்கும் எடுத்து வாழ வேண்டும் என்றும், எவற்றையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான தினத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் சரித்திரம் படைத்த ஒரு மாமனிதரை பற்றி அதிகம் பேசக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ்ஜினுடைய மாதம் வந்துவிட்டால் ஹாஜிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவுபடுத்துகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். நாங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளமையை விட அதிகமாக பேசக்கூடிய ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அந்த படிப்பினைக்கான கதைகளை குர்ஆனிலே சொல்கிறார். ஏன் அல்லாஹ் இந்த நபிமார்களுடைய கதைகளை குர்ஆனிலே சொல்கிறான் என்றால், குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதை சொல்கிறான், லியுஸப்பித பிஹி ஃபுஆதக். இந்த கதைகளை நீங்கள் படிப்பதனால், இந்த கதைகளை நீங்கள் அறிந்து கொள்வதனால் உங்களுடைய உள்ளங்கள் உறுதியடைவதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எங்களுடைய உள்ளங்களுக்கு ஆறுதலாகவும் எங்களுடைய உள்ளங்களில் உறுதியை ஏற்படுத்தவும் அல்லாஹ் நபிமார்களுடைய கதைகளை குர்ஆனிலே சொல்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதையை அல்லாஹு தஆலா சூரா யூசுஃபிலே சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதையை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறார். இவ்வாறு எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். விசேஷமாக
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அதிகமாக குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய நபிமார்களில் இருந்து சற்று வேறுபட்டு ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும்படி சொல்கிறார். வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வத்தகதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பராக எடுத்துக்கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா கான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் யஹூதியோ நஸ்ரானியோ கிடையாது. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன், அவர் ஒரு தூய்மையான மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் வாழ்ந்த காலத்தில் அதிகமானவர்கள் ஷிர்கிலே இருந்தார்கள். அந்த ஷிர்கில் இருந்து அவர் நிரபராதியாக தனிமையிலே இருந்து அல்லாஹுடைய தௌஹீதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார். இதனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உம்மத் என்று சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதர் கிடையாது. தப்சீருடைய ஆசிரியர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மத் என்று அல்லாஹு தஆலா சொன்னதற்கு விளக்கம் சொல்கிற போது அவர் யுமின் வஹ்தஹு என்று சொல்கிறார்கள். தனிமையிலே தன்னந்தனியாக ஈமான் கொண்டு பெரியோரு சாம்ராஜ்யத்திற்கு பெரும் எதிர்ப்பலைகளை எதிர்கொண்டு இந்த மார்க்கத்தை தனியாக நின்று பிரச்சாரம் செய்தார். இதனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உம்மத் என்று சொல்கிறார். அவர் ஒரு தனி மனிதர் தான். தனியாக இருந்தாலும் அவருடைய விசுவாசம், அவருடைய ஈமான், அவருடைய செயற்பாடுகள் ஒரு உம்மத்தை போல இருந்தது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவரை சிலாகித்து சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பு சொல்கிறான் என்றால் அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வஇத் பிதலா இப்ராஹீம் ரப்புஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, பல கட்டங்களில் சோதித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையை நாங்க வாசிச்சு பார்த்தால் ஒவ்வொரு கட்டமாக ஒரு சோதனையாக அவங்க கடந்து போற நேரம் அடுத்த சோதனை வந்துருக்கு. அந்த சோதனையை கடந்து போற நேரம் அடுத்த சோதனை வந்துருக்கு. இப்படி கடந்து சோதனைகளை கடந்து எல்லாத்தையுமே அவர் வென்றெடுத்தார். இதனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இவரை பல கட்டங்களில் நாங்கள் சோதித்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த எல்லா சோதனைகளையுமே வெற்றி கொண்டார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கையில் இளம் பருவத்தில் இருந்தே அவர்கள் ஒரு புத்தி கூர்மையான மனிதராக இருந்தார்கள். விவாத ஆற்றல் மிக்க ஒரு மனிதராக இருந்தார்கள். அறிவுபூர்வமாக சுருக்கமாக மார்க்கத்தை அழகான முறையில் எதிரிகளோடு பேசி கவரக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள். எதிரிகள் வாயடைத்து போகிற அளவுக்கு அவர்களுடைய பேச்சாற்றல் இருந்தது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தந்தைக்கு பிரச்சாரம் செய்ததை சொல்லி காட்டுகிறார். வஇத் கால இப்ராஹிம், இப்ராஹிம் லி அபீஹி, அவங்களோட தந்தையை பார்த்து சொல்றாங்க, ஆசரை பார்த்து சொல்றாங்க, அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, என்னுடைய தந்தையே நீங்க தானே இந்த சிலைகளை செய்றீங்க. இன்னி அராக்க வ கௌமக ஃபீ ضلال முபீன், உங்களை நீங்க இப்படி சிலையை செஞ்சு நீங்களே வணங்குறீங்க, உங்களை தெளிவான வழிகாட்டிலே நான் பார்க்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய தந்தையை பார்த்து சொல்றாங்க.
தன்னுடைய தந்தை என்ன சொல்றாங்க? இப்ப அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்கட கடவுள்களை நீ பரிகாசம் செய்கிறாயா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார், லா இல்லம் தந்தஹி, நீ இந்த வேலையை விடலை என்றால், எங்களுடைய கடவுள்களை எங்களுடைய சிலைகளை பிள்ளையாக விமர்சனம் செய்வதை பிள்ளையாக ஏசுறத்தை நீ விடவில்லை என்றால் உன்னை நான் லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, உன்னை கல்லால் அறிஞ்சு கொல்லுவேன் என்று சொல்கிறார். இந்த ஊரோட்டு உன்னை விரட்டுவேன் என்று சொல்கிறார். அப்ப முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தைரியமாக தன்னுடைய தந்தைக்கு, தன்னுடைய தந்தையினுடைய வழிகேட்டை எதிர்த்து அழகான முறையில் பிரச்சாரம் செய்கிறார்கள். கோபப்படவில்லை, உணர்ச்சி வசப்படவில்லை, வித்தியாசமான காரமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தவில்லை. என்னுடைய அருமை தந்தையே, ஏன் நீங்க இந்த சிலைகளை வணங்குறீங்க என்று மிக அழகாக கேட்கிறார்கள். இது கால லி அபீஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனோட வாப்பாக்கு சொல்றாங்க, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே. அபுவண்ட வாப்பா, நாங்க எல்லாரும் எங்கட பிள்ளைகளுக்கு அபுவண்டி சொல்லி கொடுப்போம். அபுவண்ட வாப்பா, அபுவண்டு கூப்பிட்டாலும் அது ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை தான். அபத்தி இன்னும் கொஞ்சம் மேல, அழகான அன்பான வார்த்தை. என்னுடைய இரக்கமுள்ள பாசமுள்ள அருமை தந்தையே, லிம தஅபுது ஷைத்தான், நீங்க ஏன் இந்த ஷைத்தானை வணங்குறீங்க, இந்த சிலைகளை வணங்குறீங்க? மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அர்த்தமுள்ள பேச்சை தான் பேசுவாங்க, புத்திசாலி விதமான பேச்சுக்களை பேசுவாங்க. மற்றவங்க ஒன்றும் பேசிக்கொள்ள இயலாத, பதில் சொல்லிக் கொள்ள இயலாத பேச்சுக்களை தான் இப்ராஹிம் நபி பேசுவாங்க. அவங்க சொல்றாங்க, மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு, ஒன்றையுமே கேட்க முடியாத, எதையும் பார்க்க முடியாத, வலா யுக்னி அன்க ஷைஆ, உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தர முடியாத. அப்போ ஒரு கடவுள் வணங்கப்படுபவன் அவனுக்குரிய இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்குள் வளர்த்து கொண்டார்கள். அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு எது இருக்க வேண்டும் என்ற அம்சத்தை மறைமுகமாகவும் சூசகமாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக அவர்களிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார்கள். உங்களுடைய நீங்கள் வணங்குகின்ற இந்த சிலைகள் அதுக்கு கேட்கிற ஆற்றல் இல்லை. அப்ப நீங்க பேசினா அந்த சிலைக்கு கேட்காது. உங்களோட பேசுற ஆற்றலும் அந்த சிலைகளுக்கு கிடையாது. அப்ப எப்படி நீங்க வணங்குறது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெளிவான முறையில் வணங்கப்படுவது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் அவங்க வணங்குறது எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். உங்களுக்கு அதால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு, யா அபதி, என்னுடைய பாப்பாவே, தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக, உங்களுக்கு வராத, உங்களுக்கு கிடைக்காத அல்லாஹ்வை பற்றிய ஞானம், அறிவு என்னிடத்தில் இருக்கிறது. ஃபத்தபிஇனி அஹ்திக ஸிராத்தன் ஸவிய்யா, என்ன நீங்க பின்பற்றுங்க, உங்களுக்கு நான் அழகான வழியை காட்டுறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய தந்தையிடம் சொல்கிறார்கள். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க. இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி இஸியா, நிச்சயமாக ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அழகான முறையில் தன்னுடைய தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். சொல்லிவிட்டு வாப்பாவோடு உள்ள பாசத்தினால், இரக்கத்தால இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. யா அபதி, என்னுடைய வாப்பாவே, இன்னி அகாபு ஐயமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான், நீங்க இப்படியே தொடர்ந்து இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய வேதனை வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். ஒரு மகன் தன்னுடைய தந்தை இருக்கின்ற மார்க்கத்தை பார்த்து கவலைப்பட்டு தன்னுடைய தந்தையோடு கவலையோடு
ஆள் மனதிலிருந்து தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி மிக தெளிவாக அழகாக பிரச்சாரம் செய்கிறார். அவருடைய நோக்கம் தன்னுடைய தந்தை பிழையில் மரணித்து விடக் கூடாது என்பதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் எத்தனை பேர் இன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வழிமுறையை பின்பற்றி, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வத்தபஅ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்க பின்பற்றுவதற்கு மிக தகுதியான ஒரு மார்க்கம் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்று, அவருடைய வழிமுறை என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய பிழையை பயமில்லாமல் தெளிவாக சொல்கிறார்கள். ஆகவே ஒருவர் தவறு செய்தால், அவர் தந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், மனைவி இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், எங்களுக்கு நெருக்கமானவர் இருக்கலாம், அவரிடம் இருக்கின்ற ஒரு தவறை சொல்லும் போது தெளிவாக பயமில்லாமல் சொல்ல வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய தந்தைக்கும் இடையிலான இந்த உரையாடல் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு அதிகமானவர்கள் தங்களுடைய பெற்றோர்களோடு அவர்கள் செய்கின்ற தவறுகளை பக்குவமாக சுட்டிக்காட்டுவதிலிருந்து தவறி விடுகிறார்கள். வேறு பெற்றோர்கள் அல்லாத வேறு மனிதர்களிடத்தில் தங்களுடைய உறவுகளை பற்றி விமர்சிக்கிறார்கள். அவர்களுடைய தவறுகளை அவர்களிடம் அழகாக சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். அதை விடுங்க சகோதரர்களே, இன்று எத்தனை தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய தவறுகளை அவர்களிடம் சொல்லுவதற்கு தயங்கி விடுகிறார்கள். மாப்பமாருக்கு பிள்ளைகளோடு பேச இயலாது. அவர்கள் பள்ளிக்கு தொழுகைக்கு வருவார்கள், அவர்களுடைய பிள்ளையை தொழுகைக்கு அழைப்பதற்கு சங்கடப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அவன் என்ன சொல்லி விடுவானோ, எதிர்த்து விடுவானோ, பேசி விடுவானோ என்று மாப்பமாருக்கு பிள்ளைகளோடு பேசுறதுக்கு பயம். மகன் பகிரங்கமாக ஒரு பாவத்தில் இருந்தால் தாயும் தகப்பனும் இரகசியமாக கசிபுசுக்கின்ற சூழலைத்தான் இன்றைக்கு வீடுகளில் பார்க்கிறோம். இருந்தால் பிள்ளைகளோடு பேச இயலாது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக பயமில்லாமல் தன்னுடைய தந்தையோடு தன்னுடைய தந்தை இருக்கின்ற வழிகேட்டை அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் எங்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்கிறது. எங்களுடைய தஅவத் பணி என்பது எங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். பாப்பா வழிகாட்டில் இருக்கிறார், குடும்பம் எல்லாம் பாவத்தில் இருக்கி ஊருக்கு உபதேசம் செய்ய போற ஒரு நிலை எங்களிடத்தில் வரப்படாது. முதலாவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபியை பார்த்து வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு நீங்க மார்க்கத்தை சொல்லுங்க. உங்களோட குடும்பத்துக்குள்ள மார்க்கத்தை சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தஅவாவை ஆரம்பிங்க. தஅவாவை நீங்கள் ஆரம்பிக்கிற போது உங்களிலிருந்து ஆரம்பித்து இரண்டாவதாக உங்களோட குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, தஅவாவை செய்யுங்கள் என்ற அடிப்படையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை எங்களுக்கு சொல்கிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, தௌஹீதை சொல்கிற போது சங்கடப்படக்கூடாது. ஒரு பாவத்தை சுட்டி காட்டுகிற போது அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரமே கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றவங்க கோவிப்பாங்க. ஒருத்தர் பிள்ளையை சொல்ற நேரம் அவர் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது சங்கடப்படலாம், அல்லது எங்கட நெருக்கத்தை குறைச்சிடலாம். சில பொழுதுகளில் நாங்க யார குறையை சுட்டி காட்டுறோமோ அவர் மூலமாக இந்த உலகத்தில் நாங்கள் பயனடையக்கூடியவர்களாக இருக்கலாம். ஒருத்தர் பாவம் செய்கிறார், தொடர்ச்சியா பிழை செஞ்சு கொண்டே இருக்கிறார், அவர் மூலமாக எங்களுக்கு பிரயோசனமா இருக்கு இந்த துனியாவுல. அப்ப நாங்க என்ன செய்யறல, அவரை குறைய சுட்டி காட்டுறல. பொஸ் குறை சொல்றார், பிழை செய்கிறார், அவரை சொல்றல. பாப்பாவால் என்ன ஆகணும் என்றால் அவரை பிள்ளையை சுட்டி காட்டுறல. பாப்பா பிழை செய்யணும் என்பதற்காக மகண்ட குறையை சுட்டி காட்டுறல. சொன்னா அவன் இவரை பிடிச்சிருவான். இப்படியான இந்த உலக திருப்திகளை மையமாக கொண்டு தீன சொல்லாம நாங்க விடக்கூடாது. இது கடும் பாவம் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாப்பாக்கு மார்க்கத்தை சொல்றாங்க. பாப்பா விரட்டி விடுறார். பாப்பா ஏற்றுக்கொள்ளவில்லை. அழகான முறையில் பிரச்சாரம் செய்கிறார்கள். பாப்பா கல்லல் அடிப்பேன் என்று சொல்றார். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டும் வெளியே போறாங்க, ஹிஜ்ரத் போறாங்க. போய் நும்ருத் என்ற மன்னன் இருக்கின்ற அந்த இடத்துக்கு போறாங்க. போய் நும்ருத் என்ற மன்னனோடு மார்க்கத்தை சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தன்னன் தனியாக நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் யாருமே இருக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுக்கிற நேரம் சொல்றாங்க, என்னுடைய ரப்பே, எனக்கு கொஞ்சம் சரியா பேசிக்கொள்ள இயலாத ஒரு நிலை இருக்கிறது. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எனக்கு மார்க்கத்தினுடைய தெளிவை தந்து என்னுடைய சகோதரரையும் என்னோட நீ நபியாக அனுப்பிவிடுன்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமா போறாங்க. ஒருத்தர் துணையா இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட போய் ஃபிரௌனுக்கு தஅவா செய்றாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னன் தனியாக போய் என்ன செய்றாங்க? பிரச்சாரம் செய்றாங்க. உம்மத்தோட பிரச்சாரம் செய்றாங்க. அல்லாஹ் பத்தி சொல்றாங்க. இந்த பிரச்சாரத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த பிரச்சாரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்ற இடங்களில் எல்லாமே அல்லாஹ்வை பற்றித்தான் முதலாக சொன்னார்கள். வணங்குறவனை பத்தி ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நாங்க யாரை வணங்குறோம், அவன் எப்படிப்பட்டவன், நாங்க யார்கிட்ட துஆ செய்யறோம், அவன் எப்படிப்பட்டவன். அப்பதான் எங்களோட துஆவுக்கு ஒரு வெயிட் இருக்கும், எங்களோட துஆவுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நாங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை தருவதற்கு வல்லமை உள்ளவன் என்ற அல்லாஹை பற்றி ஒரு புரிதல் எங்களுக்கு இருந்தா தான் எங்களோட துஆவுல உயிரோட்டம் இருக்கும். இல்லாட்டி சும்மா கையேந்துவோம், கேட்போம், நம்பிக்கை அறகுறையில இருக்கும். நம்பிக்கை அறகுறையில இருக்கும். தருவானா இல்லையா, கிடைக்குமா, சாத்தியமா, இந்த உலகத்தில் உள்ள சாத்தியப்பாடுகளை அளவீடாக வைத்துத்தான் எங்களோட துஆவை நாங்க நம்புற நிலை எங்களுக்கு வந்துடும். பெரிய ஒரு கஷ்டத்தை நாங்க இல்லாமக்கிறதுக்கு துஆ கேட்போம். இந்த உலகத்தில் அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எந்த ஒரு சாத்தியப்பாடுகளும் இல்லை என்பது எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கும். ஆனால் அந்த நேரத்துல எங்களோட துஆவுக்கு வைத்திருக்காது. ஏன்? அல்லாஹ்வை பற்றி அறிவு எங்களுக்கு மிக குறைவாக இருக்கிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தஅவா செய்ய போற எல்லா இடங்களிலுமே அல்லாஹ்வை பற்றித்தான் முதலாக சொன்னார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நும்ருத் என்ற மன்னனிடத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய அல்லாஹ் என்ன செய்வான்? உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வான். இப்ப நும்ருத் என்ன செய்யறான்? ஒருத்தரை கூப்பிட்டு வச்சுட்டு இன்னொருத்தரை கொலை செய்யறான். செஞ்சு போட்டு சொல்றான், நானும் என்ன செய்யறேன்? உயிர்ப்பிக்கிறேன், மரணிக்க செய்கிறேன் சொல்றான். இதுக்கு விளக்கம் சொல்ல போகல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாங்க ஆரம்பத்துல பார்த்த மாதிரி இப்ராஹிம் நபி புத்தி கூர்மையாக விவாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மனிதராக இருந்தார்கள். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி சொல்றதுக்கு அது மட்டும் தான் இருக்கு. அவன் அதுக்கு ஏதாவது ஒரு அவன் லொஜிக்க பயன்படுத்தி ஒரு பதில் சொல்லிட்டான். இப்ப அவங்க பிதுங்கல. இப்ப என்ன சொல்றது? இன்னைக்கு யாராவது ஒரு நன் முஸ்லிம் எங்கள்கிட்ட வந்து, நீங்க பள்ளிவாசலுக்கு போய் வணங்குறீங்களே, யாரை வணங்குறீங்க, உங்களோட அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்களேன் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி தெளிவாக சொல்வதற்கு நாங்க என்ன வச்சு கொண்டிருக்கிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு முன்னால நின்று அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறார்கள். அது யார் உங்களோட ரப்பு என்று ஃபிரௌன் கேட்கிறான். மூசாவே, ஃபமர் ரப்புக்குமா, உங்களோட ரெண்டு பேர ரப்பும் யாரு என்று ஃபிரௌன் கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கே உரிய இயல்பையும் சக்தியையும் கொடுத்தவன் யாரோ அவன்தான் என்னுடைய அல்லாஹ் என்று சொன்னார்கள். எப்படி பதில் என்று பாருங்க. இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா படைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு இயல்பை கொடுத்திருக்கிறான். மரத்துக்கு ஒரு இயல்பு கொடுத்திருக்கிறான், மனிதனுக்கு ஒரு இயல்பு கொடுத்திருக்கிறான், கடலுக்கு ஒரு இயல்பு கொடுத்திருக்கிறான். இப்படி எல்லாத்துக்குமே
அது இயங்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அப்ப அந்த பதிலினுடைய ஆழமான அர்த்தங்களை பாருங்க சகோதரர்களே. அல்லாஹுவை அவர்கள் எந்த அளவு புரிந்து வைத்திருந்தார்கள் என்பது. அந்தந்த பொருளுக்குரிய ஆற்றலை கொடுத்தவன் யாரோ அவன்தான் என்னுடைய அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹை பற்றி பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை இந்த நபிமார்கள் தங்களுக்குள் வளர்த்துக் கொண்டார்கள். அவங்க சொல்றாங்க, என்னுடைய ரப்பு கிழக்கில சூரியனை உதிக்க செய்கிறான், மேற்கில் என்ன செய்யறான், மறைய செய்கிறான். உன்னால முடிஞ்சால் மேற்கில் அந்த சூரியனை உதிக்க செய் பார்ப்போம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்றும் செய்யலாது, வெட்டி கொள்ளேலாது, நிராகரிச்சு கொள்ளேலாம வாயடைத்து போனான். யாரு? நும்ருத் மன்னன். சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி மிக தெளிவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் சொல்கிறார்கள். இப்ப சொன்னா என்ன நடக்குது? அல்லாஹ்வை பத்தி நும்ருத்திட்ட சொன்னா என்ன நடக்கும்? ஒருத்தர் செய்யற ஒரு தவற சொன்னால் அவர் கோவிப்பார். இதானே இன்றைக்கு எங்களோட பிரச்சனை. பள்ளிக்கு வரல ஒருத்தர், அவர் தொலை வாரர் இல்ல, நாங்க வீட்டில இருந்து கொண்டு அவரை தொலை போக சொன்னா அவர் என்ன நினைப்பார்? ஒரு திருமண வைபவத்தில் ஒரு ஹராம் நடக்குது, இதை சொன்னா என்ன நடக்கும்? மாப்பிள்ள ஒரு ஹராமான ஒரு கட்டளையை சொல்றார், இவர்கிட்ட சொன்னா கல்யாணம் நின்று போயிருமே. அப்ப பாவத்தை ஏன் தடுக்காம இருக்கிறோம்? பிரச்சனை வந்துருமோ என்ற சங்கடம், பயம். ஃபிரௌன்கிட்ட போய் அவன் சொல்றான் நான் தான் அல்லாஹ் என்று. இல்ல, நீ இல்ல அல்லாஹ், வானத்தையும் பூமியையும் படைத்தவன் எவனோ அவன் தான் அல்லாஹ் என்று சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வரும் சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட? நீங்க பயப்படாதீங்க, போங்க, உங்களோட நாங்க இருக்கிறோம். இதே கட்டளையை, இதே ஆறுதலை தான் அல்லாஹின் மார்க்கத்தை சொல்லக்கூடிய எங்களுக்கும் அல்லாஹ் இன்றைக்கு குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் எங்களுக்கு அந்த தைரியம் வராம இருக்கு. ஒரு சின்ன எங்கட சகோதரர் ஒருத்தருக்கு கலிமா சொன்ன, இஸ்லாத்தில் இருக்கிற எங்கட குடும்பத்தை சேர்ந்த எங்களோட பழகுற ஒருத்தருக்கு அவர புலைய சொல்றதுக்கு எங்களுக்கு பயம் இருக்கு. ஏன்? அவர மஹப்பத்து போயிருமே என்ற பயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து நீ செய்யறது பிழை என்று நும்புறுத்துட்ட சொல்ற. இப்ப என்ன செய்யறான் நும்புறு? மக்களை எல்லாம் அழைத்து எல்லாரையும் விறகு கொண்டு வர சொல்லி நெருப்பு மூட்டுறான். நெருப்பு மூட்டினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கவலை வருது. என்ன செய்யறாங்க? கவலையப்பட்டு யார்கிட்ட சொல்றது? யார்கிட்டயுமே சொல்ல இயலாது. யார்கிட்ட சொல்லலாம்? யார்கிட்டையும் சொல்ல இயலாது, தனியாக இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன அந்த வார்த்தை? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நினைக்கிறதுக்கு எங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் சந்தர்ப்பங்கள் வருது சகோதரர்கள். ஒவ்வொரு கஷ்டமும் மணியை போல வார நேரம் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இப்படி சொன்னா எங்களுக்கு யார் நினைப்பு வரணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நினைப்பு வரணும். அவங்களோட வாழ்க்கையை முழுமையா தெரியாத அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஹாஜிகள் இருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு போய் வந்திருக்கிறாங்க. ஹஜ்ஜில போய் எல்லா கிரியைகளையும் செய்து கொண்டு வந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி முழுமையா படிச்சிருக்கிறாங்களா என்று விசாரித்து பார்த்தால் கிடையாது. அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்தவர்களை தவிர. சகோதரர்களே, அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தைரியம், அல்லாஹ் இந்த தீனை சொல்லாவிட்டால் என்னை தண்டித்து விடுவான் என்ற பயம், மற்றவர்கள் வழிகேட்டில் இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற கவலை, இந்த அனைத்து விடயங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நெருப்புல போடுற நேரம் அல்லாஹு தஆலா நெருப்புக்கு சொல்றான், யா நார், நெருப்பே, கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீங்க சுடாம இருந்துடாதீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கடல் பிளக்கிற நேரம் அல்லாஹு தஆலா அந்த கடல் பிளந்து வர வழியை பத்தி சொல்ற நேரம் அது வறண்டதாக இருந்தது என்று சொல்றார்.
எப்படி இருந்துச்சு வழி? ஒரு இடத்த தண்ணி வத்தின எப்படி இருக்கும்? ஓடலாம், அந்த இடத்துல ஓட இயலாது, வழுக்கும், சேர் அரைக்கும். அல்லாஹ்வுடைய உதவி அவனுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு. எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம், எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனையை நாங்க பார்க்கிற நேரம் மலையை போல இருக்கலாம். மனுஷனிட்ட போய் புலம்புற அளவுக்கு அல்லாஹ்ட்ட புலம்புறல்ல. நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் புலம்புவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக மன்றாடினார்கள். நாங்க நினைக்கப்படாது இந்த கராமத் எல்லாம் சும்மா மலையை போல நபிமார்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்க்கறாங்க, நிறைய கனி வர்க்கங்கள், பழங்கள் எல்லாம் அப்படியே குமிஞ்சிருக்கு. அவங்களுக்கு புள்ளை இல்லை, வயசாயிட்டு. அஜூசுன் அகீம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அவங்களுக்கு வயசாயிட்டு, வயசு மட்டும் இல்லை, குழந்தை கிடைக்காதுன்ற ஒரு ரிப்போர்ட்டும் கிடைச்சிச்சு, மெடிக்கல் ரிப்போர்ட். உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த இந்த பழங்களை பார்த்துட்டு அவங்க கேட்கிறாங்க, அன்னாலக்கி இதுங்கால உங்களுக்கு? அவங்க சொல்றாங்க, இந்தில்லா மின் இந்தில்லா, அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு வந்தது. சும்மா இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ்ட்ட இதெல்லாம் வரலாம் என்றால் எனக்கே நல்லா குழந்தையை தரப்படாது. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மன்றாடுகிறார்கள். மாணவர்கள் வந்து நற்செய்தி சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகிறது என்று நற்செய்தி விருந்தாளியாக வந்து மலக்குமார்கள் இந்த நற்செய்தியை சொல்றாங்க. அப்ப மனைவி வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வாரா. அது எப்படி குழந்தை? எனக்குத்தான் பிள்ளை கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களே, எப்படி குழந்தை கிடைக்கும்? அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? அல்லாஹு அலீமுன் கதீர். உங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய எல்லாரையும் எங்களுக்கு இருக்கு கதீர், அதுக்கு நாங்கள் ஆற்றல் உள்ளவர்கள். எனவே சகோதரர்களே, துஆ நபிமார்கள் இந்த உலகத்தில் சாதித்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இன்னைக்கு அந்த ஆயுதத்தை கையில வச்சுக்கொண்டு மனுஷனை நம்புற, கவலைப்படுற, எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு தலையை பிச்சு கொள்ற ஒரு நிலை எங்கள்கிட்ட இருக்கிறத பாக்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொண்டு போய் நெருப்பில போடுற நேரம் அல்லாஹு தஆலா குளிராகி விடுன்னு சொல்லுகிறான். சூடாக வேணாம் என்று சொல்லல, சூடு இல்லாம என்று சொல்லியிருக்கலாம். நெருப்பேனே சுடாத என்று சொல்லியிருக்கலாம், குளிராகி விடு என்று சொல்கிறான். அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களுக்கு உதவி செய்யறது இப்படித்தான் இருக்கும் சகோதரர்களே. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்சாக்கள் இருந்திருப்பீங்க. அல்லாஹினுடைய உதவி அதிசயமாக இருக்கும். அவனை நம்ப வேண்டும், அவனை ஆழமாக நம்ப வேண்டும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தொடரா வாப்ப வருகிறது, நும்ருத் எதிர்க்கிறது, தொடர்ச்சியாக அவங்களுக்கு சோதனை வருது. குழந்தை இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்ப வெளியாலையும் பிரச்சனை, வீட்டுக்குள்ளையும் பிரச்சனை, புள்ளை இல்லாத பிரச்சனை. திருப்பி இரண்டாவது திருமணம் முடிக்கிறாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. மிச்ச நாளைக்கு பிறகு என்ன செய்யுது? ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு நீங்க மக்காக்கு போங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அடுத்த சோதனை. மக்காக்கு போறாங்க, மக்காக்கு போய் அங்க சொல்றான் அல்லாஹ், புள்ளைய விட்டுட்டு போங்க திருப்பி தாவத்துக்கு என்று சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு காலத்துக்கு பின்னால கிடைச்ச ஒரு குழந்தைய மனைவியை விட்டுட்டு போறாங்க. போற நேரம் மனைவி கேட்கிறாங்க, ஒன்றுமே இல்லையே இந்த இடத்துல, தண்ணி இல்லை, தண்ணி வாரத்துக்கு எந்த சான்ஸுமே இல்லை, ஒரு புல் இல்ல, சும்மா போய் பிச்சு தின்றதுக்கு ஒரு மரம் இல்ல, விட்டாரம் பாலைவனம், பள்ளத்தாக்கு, ஒன்றுமே இல்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்துல துஆ செய்றாங்க. ஒன்றும் இல்லை என்றால் அல்லாஹ் யாரு? அலா குல்லி ஷைஇன் கதீர். சகோதரர்களே, இந்த சம்பவத்துல எங்கட வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றுமில்லை, உலகத்தில் ஒன்றுமில்லை என்றாலும் அது அல்லாஹ்வுடைய சோதனை. அடியார்கள் அவனோட எப்படி நடந்து கொள்றாங்க, அவனோட எப்படி பேசுறாங்க, போய் மனிதனோட அழுது அழுது கவலையோட பேசுற மாதிரி ஏன் அல்லாஹ்வுக்கு பேசலாம் இருக்கின்ற ஒரு மறைமுகமான கேள்வி அல்லாஹ் தஆலா இந்த சம்பவங்களோடாக எங்களுக்கு சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை விட்டுட்டு வார நேரம் செஞ்ச துஆ இன்றைக்கு அந்த இடத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன பழம் இல்லங்க, என்ன கனி இல்ல சகோதரர்களே.
அல்லாஹ்வுடைய துஆவை மட்டும் நாங்கள் இறுக்கி பிடித்தால் சொல்லுவாங்க, சும்மா துஆ செஞ்சு கொண்டு இருக்கப்படாது. நீங்க துஆ செஞ்சால் உங்களுக்கு முயற்சிக்குரிய வழியையும் அல்லாஹ் தருவான். ஒன்று முயற்சி செய்யறால் என்ன செய்யணும்? துஆ செஞ்சிட்டு முயற்சி செய்யுங்கன்னு சொல்வார்கள். அப்படி இல்ல, உங்களுடைய முயற்சியின் அடிப்படை துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க துஆ செஞ்சுட்டு போறாங்க குடும்பத்தை விட்டுட்டு. எனவே சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ்வினுடைய இந்த கராமத்துகள், இந்த முஅஜிசத்துகள், அற்புதமான அவனுடைய உதவிகள் ஏன் கிடைத்தது என்றால், அந்த உதவிகளுக்கு முன்னால் அவர்கள் செய்த தியாகங்களும் அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ் இருந்த இடமும் தான் அது. அந்த இடம் எங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வோட உதவி வரும். எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அதுல? ஏன் நாங்க நம்பலையா இத? எனக்கு நிறைய கடன் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை, ஏராளமான பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை இல்ல? ரப்பி ரப்பி என்றது தவிர வேறு எந்த வழியும் எங்களுக்கு முதலாவதாக இருக்க வேண்டும். வேற ஒரு வழியும் எங்களுக்கு இருக்கப்படாது. இப்படி செய்வோம், இப்படி சொல்றாக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கல என்றால் இப்படி செஞ்சிருக்கலாம் என்றால் அது கவலையா இருக்கு. அல்லாஹ்வோட ஹராம் ஏன் என்று மறைமுகமாக கேட்கிறது அது. ஏன் அல்லாஹ் இதை ஹராமாக்கினான்? வட்டி எடுக்கிறது, வட்டி ஹலாலா இருந்தா நான் எப்படி இவ்வளவு இப்படி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்லிம் என்று சொன்னால் அஸ்லம் தூ, ஒரு கதையே இல்லை. இப்ப அல்லாஹு தஆலா திருப்பி மகனை குடும்பத்தை விட்டுட்டு வந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு திருப்பி போறார் குடும்பத்துட்டு. அங்க போய் வர திருப்பி அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு கனவு காண்றாங்க. மகனிட்ட போய் சொல்றாங்க, யா புனை, என்னுடைய மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக், உங்களை அறுக்கிறதுக்கு நான் கனவு கண்டேன். அடுத்த சோதனை கனவுல அல்லாஹ் திருப்பி சோதிக்கிறான். இப்படி ஒரு கட்டமா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. இன்னும் விடல அல்லாஹ் இப்ராஹிம் நபிய, இன்னும் அல்லாஹ் விடல. மகன் என்ன சொல்றார்? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு குழந்தை வளர்ப்பு. யா அபதி இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு எதை அல்லாஹ் ஏவினானோ அதை செய்யுங்க நீங்க. இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடுகிற போது நான் என்ன செய்வேன்? பொறுமையாக இருப்பேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. இப்ராஹிம் நபி கத்திய கொண்டு போய்த்தாங்க வெட்டுறதுக்கு, செய்ய போய்த்தாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு, நபிமார்கள் எல்லோருமே அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அவனுடைய சோதனைகளை தாங்கிக் கொண்டுதான் அல்லாஹுடைய உதவியை எடுத்துக்கொண்டார்கள். ஃபிரௌன் மூசா நபியை விரசி போறான், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இரவோடு இரவா போறான், கடலுக்கு முன்னால நிற்கிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, மாட்டிட்டம், ஒண்ணும் செய்யலாதுன்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த ரப்பு எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் வழியை காட்டினான். அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் அல்லாஹ் வழியை காட்டினான். சும்மா வரல அல்லாஹ்வோட உதவி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனை விட்டு போயிட்டாங்க. இவ்வளவு காலத்துக்கு பிறகு கிடைச்சு ஒரே ஒரு புள்ள, எப்படி இருக்கும் மனசு? அல்லாஹுடைய கட்டளை. நான் சொன்னேனே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், அஸ்லிம் செய்யுங்க என்று சொன்னால் அஸ்லம் செஞ்சிருவார். ஏன் எதுக்கென்றெல்லாம் கேட்க மாட்டார். அப்ப மகன் அறுக்கிறதுக்கு போனார். அப்போது அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செயலை பாராட்டி, நீங்க இதுக்கு பதிலா பிதபஹின் அஸீம், ஒரு ஆட்டை அருங்கண்டு குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதனாலதான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உம்மத் என்று சொன்னார், ஒரு சமூகம் என்று சொன்னார். எனவே இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்களை நாங்கள் கடந்து செல்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தீனுக்காக செஞ்ச தியாகங்களை எல்லாம் நினைக்கிற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பெருநாளைக்கு நாங்கள் தக்பீர் சொல்ற நேரம், ஹஜ்ஜுடைய கிரியைகளை நாங்கள் பார்க்கிற போது, நாங்கள் உல்ஹியா கொடுக்கிற போதெல்லாம் இந்த தியாகங்களும், இந்த தியாகங்கள் எங்கட வாழ்க்கைக்கு தார பாடங்கள் என்ன என்பதையும் நினைவுபடுத்தக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மாறாக இப்ராஹிம் நபியை பத்தி நினைக்கிறதே இல்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் என்று ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? தொழுகையில் ஓதுறோம். இப்படி ஓதுற நேரம் இந்த இப்ராஹிம் நபியோட வாழ்க்கை என்ன, தீனுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார், நாங்க என்ன, இப்படி யோசிக்கிறோமா? இல்லை.
எனவே அந்த நிலை இந்த நாட்களிலும் எங்களுக்கு என்ன செய்யப்படாது, வரக்கூடாது. இந்த நாட்கள் எல்லா நாட்களையும் இந்த நபியை நாங்க நினைக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில் அவரை முழுமையா மறந்துட்டு நாங்க இந்த பெருநாளை கொண்டாடுற நிலை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால், நாங்க சும்மா ஒரு ஒரு கொண்டாட்டம் தான். இது ஒரு மார்க்க ரீதியாக உருவாக்கப்பட்ட நாட்கள் என்பது இல்லாமல் போய்விடும். இது சும்மா ஒரு பெரியவர் பிரகடனம் செய்த சில நாட்கள் இருக்குமே, சுதந்திர தினம் அப்படி இப்படி சில நாட்கள் இருக்கும், அது மாதிரி ஒரு நாளா போயிடும். இது அல்லாஹு தஆலாவினால் ஒரு சரித்திரத்தை, ஒரு தனி மனிதர் உம்மத்தாக இருந்து இந்த உலகத்தில் செய்த சாதனைகளை நினைவுபடுத்துகின்ற நாட்கள் என்பது எங்களுக்கு மறந்துவிடும். எனவே அவருடைய சரித்திரத்தை நாங்கள் நினைவுபடுத்தி எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் அவ்வப்போது சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிற போதும் இவருடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக என்னை உங்களை மாக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.